மேம் 5/6/2002. 5/6/2002. பிறந்த நேரம் 6:34 PM. 6:34 PM. பிறந்த இடம் ஐயா? திருச்சி. ராசி நட்சத்திரம் சொல்லுங்க ஐயா. மேம் மீன ராசி ரேவதி நட்சத்திரம் மேம். மீன ராசி ரேவதி நட்சத்திரம். என்ன கேள்வி கேட்கணும் ஐயா? எப்போ வேலை கிடைக்கும்? காலேஜ் முடிச்சு 1 இயர் ஆயிடுச்சு, வேலை கிடைக்கல. கொஞ்சம் சுறுசுறுப்பாக இருக்க வேண்டாமா? மீனராசி ரேவதி நட்சத்திரம் அருமையான யோக ஜாதகம். 8/12 சுபத்துவம். திருச்சியிலலாம் வேலை கிடைக்காது. குருஜி குருஜி வணக்கம் குருஜி. நல்லா இருப்பீங்க, ரொம்ப நல்லா இருப்பீங்க. 2K கிட்ஸ் ஒரு 6 வாரமா பேச வேணாமா? ஹலோ எப்படி இருக்கிறீங்க, ஏது இருக்கிறீங்க கேட்க வேண்டாமா? 7 இயர்ஸா ஃபாலோ பண்றேன் குருஜி. 7 இயர்ஸா? இப்பதான் உங்களுக்கு வயசு 22ஆவது. 15 வயசுலேருந்தே ஃபாலோ பண்றீங்களா? ஆமா குருஜி, அப்பல இருந்து உங்க யூடியூப் பார்த்து தான் குருஜி நான் அப்பப்ப லேர்ன் பண்ணிட்டு இருப்பேன். கரெக்ட், நானே அதை கத்துக்கிட்டேன் குருஜி. கரெக்ட். புதனும் சுக்கிரனும் பரிவர்த்தனை இல்லையா? சந்திரகேந்திரத்துல புதன் பரிவர்த்தனை ஆகிறதுனால ஜோதிட ஆர்வம், யூடியூப் ஆர்வம்லாம் உங்களுக்கு வந்துடும். பரிவர்த்தனையின் மூலமாக எப்பவுமே பரிவர்த்தனை அடைந்த கிரகம் ஆதிபத்தியத்தை செய்யாது, ஆனா காரகத்துவத்தை செய்யும். ஆமா குருஜி, சின்ன வயசுல புதன் திசையில ரொம்ப உடம்பு ரொம்ப கஷ்டப்படும் குருஜி. இப்பதான் கொஞ்சம் பரவாயில்லையா இருக்கேன். ஆமாம், புதன் திசை முழுக்க 15 வயசு முழுக்க கண்டிப்பாக கஷ்டம்தான். புதன் வந்து பாபத்துவமாக இருக்கிறார். பரிவர்த்தனை அடைஞ்ச ஒரே காரணத்தினால பரவாயில்லாமல் இருப்பார். இப்போ கேது திசை முடிஞ்சு இப்போ சுக்கிர திசை நல்லாயிருக்கும். சுக்கிர திசை உண்மையிலே மங்கள யோகத்தோடு இருக்குது. சுக்கிர திசை இப்போ தானே ஒரு 8-9 மாதமாக இருக்குது. ஜென்மச்சனி முடிஞ்சவொடனே சுக்கிர திசை பலன்கள் நல்லாயிருக்கும். 22 வயசில் வர்ற ஜென்மச்சனி என்ன செய்யும்? ஜோசியம் தெரியுமே, சொல்லி கொடுத்துருக்குறேனே. லவ் பண்ணுறீங்களா? இல்லை குருஜி. இல்லைன்றதை யோசிச்சு செய்கிறீங்க, யோசிச்சு சொல்கிறீங்க. சரி, இங்கே டிஸ்கஸ் பண்ண வேண்டாம், தனியா பேசிக்குவோம். சரி தனியா பேசிக்குவோம். இந்த வீடியோஸ்லாம் பார்க்கும்போது எனக்கு கொஞ்சம் பயமா இருக்கு குருஜி. அதனாலேயே லவ் பண்ணலையா? பண்றீங்களா பண்ணலையா? இந்த பொய்யெல்லாம் பேசக்கூடாது. குருநாதர்கிட்ட போய் பொய் சொல்லாம, இங்க எல்லாம் ஜாதகத்துல தெரியுது. லவ் பண்றீங்களான்னு கேட்டா இல்லன்றீங்க. இல்ல குருஜி பண்றேன் குருஜி. முதல்லையே இல்லை நீங்க. சரி, சுக்கிரதசை நடந்தாலே காதல் வரும். காதல் பண்றதுல என்ன தயக்கம்? காதலை சொல்றதுல என்ன தயக்கம்? பயப்படுறவன், அதாவது ஒரு நல்ல, எங்க காலத்துல ஒரு ஆங்கில பாடல் உண்டு, இந்தி பாடல் உண்டு, பியார் கர்னே வாலே கபி டர்த்தே நகின்ட்டு. ஒரு இந்தி பாடல் எங்களுடைய டீனேஜ் காலத்தில் பெரிய அளவில் அது வந்து ரொம்ப ஃபேமஸ்ஸு. காதலிக்கிறவன் யாரும் பயப்படக்கூடாது, பயப்படுறவன் எவனும் காதலிக்கக்கூடாதுன்ற ஒரு இந்தி பாடல். ஏன் காதலை சொல்கிறதுக்கு பயப்படுறீங்க? எல்லாரும் உங்கள் வயசில் நாங்களும் காதல் பண்ண தான் செஞ்சோம். நான் காதல் பண்ணேன். இதே 20-22 வயசில் நானும் காதல் பண்ணி காதல் தோல்வி அடைஞ்சவன் தான். ஜென்மச்சனி வரும்போது அதுக்காக தான் சுக்கிரதசை வேறு வருதே, மன அழுத்தங்கள்லாம் கொடுக்கக்கூடிய அமைப்பு வருதுன்னு கொஞ்சம் உங்களை உரிமையோடு கேட்குறேன். லவ் பண்ணாதீங்க, லவ் பண்ணுறீங்களான்னு கேட்குறேன். சரி, என்ன கேட்கணும் கேள்வி? குருஜி, இது காலேஜ் முடிச்சு 1 இயர் ஆயிடுச்சு குருஜி. இன்னும் ஐடில ட்ரை பண்ணலான்னு இருக்கேன். ஆனா ஐடில எனக்கு சுத்தமா கிடைக்காம இருக்கு குருஜி. ஐடி கிடைக்காது. ஐடியில் கூட உங்களுக்கு செவ்வாய் சம்மந்தப்பட்ட துறைகள் தான். ஐடியில் இன்சூரன்ஸ் மாதிரியான அமைப்புகள், ஐடியிலேயே ஏதாவது சைபர் செக்யூரிட்டி மாதிரியான அமைப்புகள். ஐடி பெரும்பாலும் நல்லா இருக்காது. ஐடியில் போவீங்க 2 வருஷத்துக்கு டைம் சரியில்லைன்றதுனால. டைம் சரியில்லாமல் ஐடிக்குள்ளே போயிட்டு அப்புறம் வெளியே வருவீங்க. ஐடியை தாண்டி செவ்வாயோட அமைப்புகளை தான் நீங்கள் பண்ணணும். ஐடிலேயே செவ்வாய், அதான் குருஜி நானும் பிளான் பண்ணி 2 இயர்ஸ் ஐடில இருந்துட்டு அதுக்கப்புறம் ரிசைன் பண்ணிட்டு. ரெண்டாவது திருச்சியில் இருக்க முடியாது. இப்போ எந்த ஊரில் இருக்கிறீங்க? என்ன குருஜி? எந்த ஊரில் இருக்கிறீங்க? நாங்க திருச்சியில் இருக்கோம் குருஜி. திருச்சியிலலாம் இருக்க முடியாது. வேலை கிடைக்கிறது இன்னும் ஒரு 2 வருஷம் நீங்கள் கஷ்டப்படணுன்றது விதி. அதுவும் ரேவதி நட்சத்திரத்துக்கு 2027 முழுக்க போவார், 2026 முழுக்க போவார், 2027 ஜூன் வரைக்கும். இந்த 2026 முழுக்க சரியான நல்ல வேலை கண்டிப்பாக கிடைக்காது. கிடைக்கிற வேலைக்கு போங்க. வெளிநாடு வெளிமாநிலம்னு தூர இடங்களுக்கு போகக்கூடிய அமைப்பு. சுக்கிரன் 8ல் இருக்கிறாரா? 8ல் இருக்கிற இந்த சுக்கிரன் முதல் திருச்சியை விட்டு வெளியே அனுப்புவார். திருச்சியில் வேலை கிடைக்கிறது சரியாகவே வராது. மெட்ராஸு, பெங்களூரு, குறிப்பாக வெளி மாநிலத்துக்கு முதல்ல கண்டிப்பாக வருவீங்க. வெளி மாநிலத்தில் வேலை தேடுங்க, நல்ல வேலை கிடைக்கும். சரியா? வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்கும். சுக்கிரதசை நல்லாவே இருக்கும். எதுவும் இந்த ஜென்மச்சனியில் மட்டும் ஒரு 2 வருஷம் உங்களுக்கு சில பல. ஜென்மச்சனியில் கஷ்டத்தை அனுபவிக்கிறது தப்பே இல்லை. ஆம்பளை யாரு பொம்பளை யாரு இந்த மாதிரியான எதிர்பாலினத்தவரை பற்றி தெரிந்து கொள்வதும் ஜென்மச்சனியில் தான். பணம் என்கிறத தெரிஞ்சுக்கிறதும் ஜென்மச்சனியில் தான். ஃப்ரெண்டு எப்படி நல்லவனா கெட்டவனா அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறது ஜென்மச்சனியில் தான். ஃப்ரெண்டு தேவையா தேவையில்லையான்னு தெரிஞ்சுக்கிறதும் அதில் தான். எல்லா வகையிலையும் ஜென்மச்சனி ஒரு விதமான நல்ல அனுபவங்களை கெட்ட வழிகளில் கொடுக்கும், அவ்வளோதான்.
அதனால் ஜென்மச்சனியை பார்த்து பயப்படாதீங்க. இன்னும் 2 வருஷத்துக்கு செட்டில் ஆக மாட்டீங்க. 2027க்கு பிறகு இந்த ஜாதகம் சுக்கிர திசையின் தயவால் பிருகமங்கல யோகம் போன்ற நல்ல அமைப்பில் குருமங்கல யோகம் பிருகமங்கல யோகம் 2 இருக்கின்றதுனால லக்னாதிபதியே 8ஆம் இடத்துல மறைந்து சுபத்துவமாக இருக்கின்ற காரணத்தினால வெளிநாடு வெளிமாநிலம்னு தூர இடங்களில் செட்டில் ஆகி நல்லா இருப்பீங்க. மறுபடியும் என்னை காண்டாக்ட் பண்ணுவீங்க. வாழ்த்துக்கள், நல்லா இருப்பீங்க. அழைத்ததற்கு நன்றி ஐயா. வணக்கம் குருஜி நேரம். வணக்கம் மேடம். வணக்கம் ஐயா, எங்கேருந்து பேசுறீங்க?